பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2021ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஒரு வாக்குறுதி ஒன்றை கொடுத்தார். பல வாக்குறுதியை கொடுத்தார். அதில் ஒரு வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்கள் சட்டமன்றத்தை கூட்டுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். சரி, கடந்த 2024ஆம் ஆண்டு எத்தனை நாட்கள் சட்டமன்றத்தை கூட்டியிருக்கிறார் என்று எடுத்து பார்த்தால் 100 நாட்கள் கூட்டுவோம் என்று சொன்னார். குறைந்தபட்சம் 50 நாட்களாவது கூட்டியிருப்பார் என்று எடுத்து பார்த்தால் 15 நாட்கள் சட்டமன்றத்தை கூட்டியிருக்கிறார். ஏன் 100 நாட்கள் கூட்டவில்லை? எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பார்கள். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கு இருக்கு. அப்போ எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பயத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டல. நேற்று தினம் ஒரு செய்தி ஒன்று பார்க்கிறேன். மக்களை அச்சுறுத்தும் விதமாக சீமான் அவர்கள் பேசிவிட்டார், அதனால் சீமான் அவர்கள் மீது வழக்கு அப்படின்ற ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன். நேற்றைய முன்தினம் ஒரு செய்தியை பார்க்கிறேன். சீமான் அவர்கள் உட்பட 10 பேர் மீது வழக்கு, அதிக நேரம் பேசியதால் 10 பேர் மீது வழக்கு அப்படின்ற செய்தியை நான் படிக்கிறேன். எதிர்கட்சிகள் கேள்வியே கேட்க கூடாது, அரசை விமர்சிக்க கூடாது அப்படின்ற மனப்பான்மையில மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். தேர்தல் ஆணையம் வழக்கு மேல் வழக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. தினம் தினம் எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் மீது வழக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். காவல்துறையும் வழக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறது. காவல்துறையும் தேர்தல் ஆணையம் ஒன்றே ஒன்று கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும், நீங்கள் எவ்வளவு வழக்கு வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளுங்கள், அதை நாங்கள் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் கைது கூட செய்யுங்கள். எங்கள் கூட்டத்தில் எந்த கருணாநிதியும் இல்லை. ஐயோ அம்மா கொலை பண்ண பாக்குறாங்களேன்னு கத்துறதுக்கு. எங்கள் கூட்டத்தில் எந்த செந்தில் பாலாஜியும் இல்ல பேண்ட்ல ஒண்ணுக்கு போறதுக்கு. மரண தண்டனை கொடுத்தாலும் கூட அந்த மரண கயிற்றை முத்தமிட்டு நாங்கள் மரண தண்டனை அனுபவிப்போமே ஒழிய ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். காவல்துறைகள் இருக்கிறாங்க, பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி இல்ல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. காவல்துறை அதிகாரிகளே, எல்லா காவல்துறையெல்லாம் கிடையாது. இந்த கூட்டம் நடைபெறதுக்கு கடைசியில நின்றுகிட்டு 10 காவலர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு கைதட்டி விசில் அடிக்கிற காவலர்களும் இருக்கதான் செய்யறாங்க. இருக்காங்க, பாக்குறோம்ல. 10 நாள் இங்கதான் இருக்கிறோம், பாக்குறோம். மேடைக்கு பின்னாடி நின்றுகிட்டு இந்த முறை என்னோட ஓட்டு சீமானுக்கு தான் சொல்ற காவல்துறை இங்க இருக்கதான் செய்யறாங்க. எல்லா காவலர்களையும் சொல்லல. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இப்ப நினைக்கலாம், காவல்துறை அதிகாரிகள் நினைக்கலாம், தேர்தல் ஆணையம் நினைக்கலாம், என்ன நினைக்கலாம், திமுக கிட்ட ஆட்சி பலம் இருக்கு, ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு, படைபலம் இருக்குன்னு நினைக்கலாம். எல்லாமே இருக்கு. அதை தாண்டி எங்களிடத்தில் ஆகச்சிறந்த கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. எங்களை வழிநடத்த எங்கள் அண்ணன் இருக்கிறார், ஆகச்சிறந்த தலைவன் இருக்கிறார். நாங்கள் கட்டாயம் அதிகாரத்திற்கு வருவோம், கட்டாயம் வருவோம். இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், எப்படி நீங்க வெற்றி பெறுவீங்க நீங்க நினைக்கலாம். 1980ல பாராளுமன்றத்துல 2 பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க. அதே போல மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமா உழைக்கக்கூடிய நாங்கள் கட்டாயம் இந்த தேர்தல்ல நாங்கள் வெற்றி பெறுவோம். மறக்காமல் எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வரிசை பெட்டியில் உள்ள 2 உள்ள மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாணவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள்.